நாமக்கல்ல அந்த பகுதிகள்ல விசைத்தறி தொழிலாளர்கள் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வறுமையில வாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள டார்கெட் பண்ணி இந்த கிட்னி புரோக்கர் என்ன பண்றான்னா, "உனக்கு வறுமையில இருக்கியா? உனக்கு பணம் இல்லையா? உன்னால குடும்பம் நடத்த முடியலையா? வா 2 கிட்னி வச்சிருக்கல, 1 கிட்னிய குடு. ரூ. 10,00,000 தரேன்னு கூட்டிட்டு போயி, அவங்க கிட்னிய திருடி, அவனுக்கு ரூ. 5,00,000 குடுத்து மிச்சத்த திருடிட்டு கொண்டு போறானே! இவன்லாம் மனுஷனா இவன்? அப்ப என்னன்னா, ஒரு துறை நலிவடைகிறது. ஒரு துறை நசிந்து போகிறது. அந்த துறை நசிவதன் மூலமாக அவனுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. பொருளாதார இழப்பின் மூலமாக அவனுக்கு வறுமை உருவாகிறது. வறுமைய போக்குவதற்கு வேற வழி தெரியல, கிட்னிய விக்கிறான். எங்க போகுது பாருங்க. அப்ப காரணமா இருக்கிறது அல்டிமேட்டா வறுமை தான். அப்போ நீங்க இங்க உங்கள மருத்துவமனைய தேடி ஒருத்தன் வரான்னா, அவனுக்கு நீங்க செலவு பண்ண வைக்க கூடாது. அவன்கிட்டயே காசு இல்லாம தான் உங்ககிட்ட வரான். அவனாலே முடியாம தான் உங்ககிட்ட வரான். உங்ககிட்டயே வசதிகள் இல்ல, மருத்துவர்கள் இல்ல. எல்லா மருத்துவமனைகளும் சார் பெரும்பாலும் சொல்றேன், வெறும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ம். முதலுதவி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர, இதுக்காப்பா இதுக்கு பெரியாஸ்பத்திரி போப்பான்ருவாய்ங்க. எங்க தெரியுமா இருக்கு பெரியாஸ்பத்திரி? 50 கிலோமீட்டர்ல இருக்கும். டிஸ்டன்ஸ்ல இருக்கும். 50 கிலோமீட்டர்ல. தமிழ்நாடு முழுக்க 37 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. விகடன்ல போட்டிருக்குது. நான் சொல்ல 30 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 330 அரசு மருத்துவமனைகள் இருக்கு. 2200 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்,